Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கப் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, தேவையான அளவு தண்ணி. இது மூணுத்தையும் அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டை குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கல்பாசி, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. இதை நல்லா வதக்கிக்கோங்க. மெலிசா நறுக்குன வெங்காயம் 2. இதை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மெலிசா நறுக்குன தக்காளி 1. இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் 3 ல இருந்து 4 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுல மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு லிட் போட்டு மூடி 10 நிமிஷம் போல கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு முட்டையா உடைச்சு உள்ள ஊத்த போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே குக் பண்ணுங்க. லிட் போட்டு மூடி வச்சிடலாம். முட்டை ஒரு 5 ல இருந்து 7 வேகட்டும். நடுவுல மிக்ஸ் பண்ணி விடலாம். முட்டை உடையாம மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 7 நிமிஷம் கொதிச்சதும் நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி. அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.